Hi guys, welcome to Danny's Ideas. இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெக்கரேட்டிவ் லேம்ப் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக அமேசான்ல பார்த்தீங்கன்னா 300-400 rupees ஆகும். ஸோ நம்ம வீட்டிலே எப்படி 15 rupeesல செய்ய போறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஸ்டார் டிசைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண ஸ்டார் வந்து நம்ம பீஸை தனியாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரஃப்பாக நம்ம அந்த கார்ட்போர்டில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கைஸ், இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு தனியாக செப்ரேட்டாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. கைஸ், ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர்னு 4 பார்ட்ஸாக கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் கிட்ட 4 பார்ட்ஸ் இல்லையானா வர அளவுக்கு இது இல்லையானா 3 பார்ட்ஸ் கட் பண்ணிக்கோங்க. கைஸ், ட்ரா பண்ணியாச்சு. அது நீங்கள் பர்ஃபெக்டாலாம் கட் பண்ண முடியாது. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம அந்த அவுட்டர் லைன் மேலே பின் வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டரில் வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் கைஸ். இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். கைஸ் பாருங்கள், நான் எப்படியெல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன்னு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் பொறுமையாக அந்த பின் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். கைஸ், நம்ம இப்போ பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ரஃபாக 10.5 சென்டிமீட்டரில் நான் லைன் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்மெண்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி 4 இது நான் ஒரு 10.5 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை 4 கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்படி பேஸ்ட் பண்ண போகிறோன்னா 4 சைட்ஸும் பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த லேம்ப் நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ண போகிறேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் கன் க்ளூ யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சைடில் பேஸ்ட் பண்ண. ஸோ பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பண்ணுங்கள். சைட்ஸ்லலாம் நீங்கள் கேப் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 4 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏதாவது ஒரு சைடில் அந்த பாட்டமில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக போடுங்க. எதுக்குன்னு இப்போ பின்னாடி நான் சொல்கிறேன். பாருங்கள் எதுக்காக நான் அந்த ஹோல் போட்டிருக்கேன்னா, வயர் நம்ம இன்சைட்லேருந்து அவுட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ அது ஒரு பிளேஸ்க்காக தான் நான் இப்படி பண்ணுறோம். ஹோல்டர் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். கைஸ், நான் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணேன், நான் கன் க்ளூ யூஸ் பண்ணிக்கினேன். அப்போ தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கைஸ், ஃபைனலாக நம்ம பல்ப் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் ஹோல்டர் செப்பரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கைஸ், நம்ம ஆல்ரெடி 9 சென்டிமீட்டரில் கட் பண்ண நம்ம அதை மடிச்சிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. கைஸ் பாருங்கள், நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அந்த பேஸ்மெண்ட்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம ரூமில் நைட்டில் சூப்பராக இருக்கும் கைஸ். பாருங்கள் கைஸ், இப்போ ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் லைட் வச்சு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ கைஸ், இது நான் கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த லைட் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் இது வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது ரொட்டேட் ஆகுது. இப்போ மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு அது பிரைட்டாக இருக்குது. ஸோ நைட்லலாம் இது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வேறு லெவலில் இருக்குது கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் பர்ஃபெக்டாக இருக்குது. இது பார்க்கறதுக்காக அழகாக இருக்குது. நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக ரேட் ஆகுது கைஸ். நம்ம இப்போ ரெட் லைட் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு மைல்டாக இருக்குது கலர். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே கைஸ். இப்போ பாருங்கள் ப்ளூ லைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.